கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 24. இவ்வளவு நாட்களாக வந்தனா குழந்தை விஷயத்தை தன்னிடம் மறைத்ததனாலேயே இவ்வளவு பிரச்சனை. இது முன்பே தெரிந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்காமல் செய்திருக்கலாமே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தவருக்கு, தெரிந்திருந்தாலும் நீ ஒன்றும் செய்திருக்கப் போவதில்லை என பொட்டில் அடித்தது போல் சொல்லி இருந்தார் வந்தனா. அதில் அப்படியே திகைப்பும் குற்ற உணர்வுமாக ஜெயராஜ் நின்றிருக்க, பழைய கதையெல்லாம் போதும், உங்க பொண்ணை கவனிங்க என்றார். சாரி, நிஜமாவே நான் ஒரு கோழைதான். நானெல்லாம் காதலிக்கவே தகுதி இல்லாதவன் தான். நீ சொல்ற வர என் தப்பு எனக்கு புரியவே இல்லை. இவ்வளவு நாளும் எங்க அம்மா தான் என் வாழ்க்கையை அழிச்சிட்டதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போதான் உண்மை புரிஞ்சது என்றார் குற்ற உணர்வோடான குரலில் ஜெயராஜ். அதான் பரவாயில்லைன்னு அப்பவே சொல்லிட்டேனே என்றார் வெறுமையான குரலில் வந்தனா. அதில் அங்கு கொஞ்சம் அமைதி நிலவ, இங்க பாருங்க ஜெய், நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன்னு எல்லாம் எனக்கு கொஞ்சமும் வருத்தமே கிடையாது. உயிரா கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த பெற்றவங்களை விட உங்களை முக்கியமா நினைச்சது என் தப்புதான். அதுக்கான தண்டனையா இந்த தனிமையை, வலியை, ஏமாற்றத்தை மனசார நான் ஏத்துக்கிறேன். என் வருத்தம் எல்லாம் நான் செஞ்ச தப்புக்கு என் மகனுக்கு தண்டனை கிடைச்சிடுச்சேன்னு தான் என்றார் துயரத்தோடு வந்தனா. அதில் மற்றதெல்லாம் மறந்து, மகனா என்றார் ஜெயராஜ் தடுமாற்றமான குரலில். அதை கேட்டு அவரை ஒரு மாதிரியாக பார்த்த வந்தனா ஆம் என தலையசைத்தார். இருவருக்கும் இந்த நொடிகளை கடப்பது பெரும் வலியாக இருக்க, அதற்கு மேல் அங்கு நிற்க விரும்பாமல் வேகமாக திரும்பியவர் அங்கு நந்தன் நின்றிருப்பதைக் கண்டு, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். யாரையும் நான் நம்பாம இருந்திருந்தாலோ, யாரையும் காதலிக்காம இருந்திருந்தாலோ எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நான் செஞ்ச தப்புக்கு அந்த அப்பாவி பொண்ணுக்கு தண்டனை கொடுக்க நீ யார் நந்தோ என கேட்டு அவனை ஒரு அறை விட்டிருந்தார் வந்தனா. இதில் நந்தன் கன்னத்தை பிடித்தவாறு அப்படியே அசைவின்றி நிற்கவும், உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல என்றவர் அதே வேகத்தில் திரும்பி மித்ராவை பார்த்து, சாரி மித்துமா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் காரணமாகிட்டேன் என்றார் வந்தனா. அதில் இவ்வளவு நேரமும் அனைத்தையும் அசைவின்றி நின்று பார்த்து கொண்டிருந்தவள், பரவாயில்லை ஆன்ட்டி எனவும் இப்போது அவளின் இந்த ஆன்ட்டிக்கு பின்னான காரணம் புரிய வர ஒரு வலியோடான புன்னகையோடு அங்கிருந்து சென்றார் வந்தனா. வந்தனா கேட்டுவிட்டு சென்ற ஒவ்வொரு கேள்வியும் ஜெயராஜை பலமாக தாக்கி இருக்க, அப்படியே அங்கிருந்த கல்மேடையில் தளர்வாக அமர்ந்தார் ஜெயராஜ். இதில் நந்தன் அங்கு நிற்பதைக் கண்டு அங்கிருந்து விலகி செல்ல மித்ரா முயலவும், அவளை பின்தொடர்ந்து சென்றவன், சமி ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றதை கேளு என்று அவளின் பின்னேயே சென்றான் நந்தன். ஆனால் அப்போதும் அவள் நிற்காமல் விறுவிறுவென்று சென்று கொண்டிருந்தவளின் கையை பற்றி அருகில் இருந்த மரத்துக்கு பின்னே இழுத்து சென்றவன், நில்லுன்னு சொல்றேன் இல்ல என நிறுத்தி இருந்தான் நந்தன். விடுங்க விடுங்க என்று மித்ரா திமிரவும், சமி ஒரு நிமிஷம் எனக்காக ப்ளீஸ் என்றான் நந்தன். சமியா? சமி யாரு சமி? அப்போ ஸ்வரா, இப்போ சமியா? ஏன் நானெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேனா இல்ல என்று படபடத்தவளை தன்னோடு சேர்த்து அசைய விடாமல் பிடித்தபடி, என் கண்ணுக்கு மட்டும் இல்ல, என் மனசுக்கும் நீ மட்டும்தான் தெரிவ மை டியர் சமி என்றான் நந்தன். அதில் நந்தன் தன்னையே அப்படி அழைப்பது புரிய சட்டென பேச்சை நிறுத்தி அவனை திகைப்போடு பார்த்தாள் மித்ரா. இங்க பாருடா, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றதையும் கேளு என்று நந்தன் பொறுமையாக கூறவும், அப்போதே அவன் மேல் இருந்த கோபம் மித்ராவுக்கு நினைவு வர, நான் ஏன் கேட்கணும், அதான் உங்க ஸ்வரா இருக்காங்களே அவங்க கிட்ட போய் சொல்லுங்க என முகத்தை திருப்பிக் கொண்டு நந்தனின் பிடியில் இருந்து வேகமாக விலக முயன்றாள் மித்ரா. என்ன இது அடம் என நந்தன் சலித்து கொள்ள, நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும், உங்களுக்கு அவங்கள தானே பிடிக்கும், அவங்க கூட இருக்கதானே ஆசைப்படுறீங்க, அவங்க கிட்டேயே போங்க என்று நந்தன் சொல்ல வருவதை கொஞ்சமும் கேட்காமல் பிடிவாதம் செய்து கொண்டிருந்தாள் மித்ரா. இதில் பொறுமையின்றி அவளை ஒரு பார்வை பார்த்த நந்தன்,
சட்டென மித்ராவின் முகத்தை பற்றி இழுத்து அவளின் இதழ்களை சிறை செய்திருந்தான். அதில் அவ்வளவு நேரம் பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருந்தவள் பேச்சின்றி திகைத்தாள். ஆனால் நந்தனோ நிறுத்தி நிதானமாக வார்த்தைகளில் அவள் கேட்க மறுக்கும் தன் காதலை அவளுக்கு வேறு வகையில் புரிய வைக்க முயன்று கொண்டிருந்தான். முதலில் நந்தனின் செய்கையில் திகைத்து தடுமாறியவள் பின் அவனிடமிருந்து விலக முயல நந்தனோ அசையக்கூட அவளை விடவில்லை. அதில் தன் முயற்சிகளை எல்லாம் நிறுத்தி கொண்டவள் ஒரு கட்டத்தில் அவனுக்கும் தன் காதலை உணர்த்த துவங்கி இருந்தாள். இப்படியே நிமிடங்கள் கழிய வழக்கம் போல் அவனின் அலைபேசி இடைஞ்சலாக அலறியது. அதில் மனமே இல்லாமல் அவளிடமிருந்து விலகியவன் நிதானமாக ரசனையோடு மித்ராவின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அவளோ அவனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தடுமாறினாள். பல நாட்களுக்கு பிறகான மித்ராவின் இந்த நாணமும் தயக்கமும் தடுமாற்றமும் நந்தனை பித்து கொள்ள செய்ய மீண்டும் அவளை இழுத்து அவளுள் புதைந்தான் நந்தன். பின் விலகி மித்ராவின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி, இனி விளக்கம் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு இங்க என்ன இருக்குன்னு புரியுது இல்ல என்றான் எதிர்பார்ப்பை தேக்கிய குரலில் அவனின் இதயத்தை சுட்டி காண்பித்து நந்தன். அதில் மித்ராவின் தலை ஆம் என்பது போல் அசைய, தேங்க்ஸ், எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, எல்லாத்தையும் நான் சரி செய்யறேன், நீ மட்டும் என்ன நம்பினா போதும், எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை என்றவன் மித்ராவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனுள் வாகாக புதைந்திருந்தவளுக்கும் அந்த அணைப்பு அவளின் இத்தனை நாள் கலக்கத்தை போக்க தேவையாய் இருக்க மேலும் அவனோடு ஒன்றிக் கொண்டாள் மித்ரா. இதை ஒரு மென்னகையோடு கவனித்த நந்தன், இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாகிடும், ஓகேவா எனவும் புரிந்தது என்பதைப் போல தலையசைத்தாள் மித்ரா. அதன் பின் இன்றைய தவறான வார்த்தைகளின் வெளிப்பாட்டால் நடந்த பிரச்சனைகளை விளக்கியவன் தன் மனதில் இருந்ததை தெளிவாக எடுத்து கூறவும் அமைதியாக கேட்டுக்கொண்டாள் மித்ரா. என்ன சத்தத்தையே காணோம் என மித்ராவின் முகத்தை நிமிர்த்தி நந்தன் கேட்கவும், இதெல்லாம் சரி, அந்த உங்க ரேஷ்மா யாருன்னு இன்னும் நீங்க சொல்லவே இல்லையே என்றாள். அதில் உண்டான புன்னகையோடு, நீயும் கேட்கவே இல்லையே என்றான் நந்தன். அதான் இப்போ கேட்குறேன் இல்ல என மித்ரா முறைக்கவும், நீ யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய கதை எதுவும் இல்லை. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ். ரேஷ் ரொம்ப நல்லா படிப்பா, பட் அப்போ ரொம்ப குண்டா இருப்பா. அதனால அவளை எல்லாரும் எப்பவும் கேலி செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால இவளும் யாரோடவும் பேசவோ பழகவோ மாட்டா, தனியாவே இருப்பா. நான் கிளாஸ் ரெப், அவ அசிஸ்டன்ட் ரெப். ஸோ அதிக நேரம் ஒன்னா தான் இருப்போம். இதை வச்சு கிளாஸே என்னையும் அவளையும் சேர்த்து வச்சு கேலி செய்யும். நாங்க அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். அப்போ பசங்க கேலி செய்ய சொல்ற வார்த்தை தான் உன் ரேஷ்மா என்றான் நந்தன். இதில் லேசாக புன்னகை அரும்ப, இன்னும் இப்படி எத்தனை பேர் வருவாங்க என்றால் போலியான முறைப்போடு மித்ரா. அதில் அவனும் புன்னகைத்தவாறே, தெரியலையே, அழகா பிறந்துட்டாலே இதெல்லாம் சகஜம்தானே என்றான் அவளை வம்பிழுக்க நந்தன். அன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு எல்லாம் சுமூகமாகவே சென்றது. தயானந்தனிடம் உண்மையை சொல்லத்தான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியிருந்தது. மற்றபடி எல்லாம் சரியாக செல்ல இதற்கிடையில் வந்தனாவிடம் பேசி நிர்மலாவின் சார்பிலும் தன் சார்பிலும் மன்னிப்பை கோரியிருந்தாள் மித்ரா. ஆனால் அவற்றிற்கெல்லாம் அவசியமே இல்லை என்றிருந்த வந்தனா வழக்கம் போலவே மித்ராவிடம் அதே பாசத்தோடு பழகினார். அடுத்த வாரத்தில் தயானந்தனை வீட்டிற்கு அழைத்து போகலாம் என்று மருத்துவர்கள் கூறிவிட இந்த சூழ்நிலை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் தவித்தான் நந்தன். ஏனெனில் தயானந்தன் வாழ்ந்த வீட்டிற்கு மித்ரா வரமாட்டாள். இப்போது இவர்கள் இருக்கும் இடத்திற்கு அவரை அழைத்து போனார். இங்கே ஏன், எதற்கு என்ற கேள்விகள் எழும். இதையெல்லாம் விட பெரும் பிரச்சனை ஸ்வரா. அவளை வீட்டிற்கு அழைத்து செல்லவும் நந்தனுக்கு விருப்பமில்லை. அழைத்து செல்லாமலும் இருக்க முடியாது. அவளும் பசை போட்டு ஒட்டியது போல் இங்கேயே தங்கிவிட்டாள். இதில் செய்வது அறியாது திகைத்தவன் மித்ராவிடமே சென்று நின்றான். இதுக்கு எல்லாம் இவ்வளவு யோசிக்காதீங்க யது, மாமாவை உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க. இப்போ போலவே இன்னும் கொஞ்ச நாள் சமாளிப்போம், அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கலாம் என்றால் எளிதாக மித்ரா. ஆனாலும் அவள் அளவுக்கு இதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாமல் தடுமாறிய நந்தன், அப்போ நீ என்றான் கவலையாக. அவனின் தனக்கான கவலை புரிய சிறு புன்னகையோடு நந்தனின் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவள்,
என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நம்ம வீட்டுக்கு போறேன் என்றாள் மித்ரா. முன்பு நந்தனின் மனதை தெளிவாக அறியாத போது இருந்த பதட்டமோ பயமோ இப்போது மித்ராவிடம் துளியும் இல்லாததால் தெளிவாகவே பேசினாள் மித்ரா. ஆனால் அவள் அளவுக்கு இதை கடந்துவிட முடியாமல், தனியாவா என்றான் நந்தன். என் கூட தான் ருக்குமா இருப்பாங்க இல்ல, நான் ஏன் தனியா இருக்க போறேன் என்று சாதாரணமாகவே கூறியவள் சட்டென கவலையான குரலில், பாப்புவையும் கூட்டிட்டு போயிடுவீங்க இல்ல என்றாள். அதில் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவனுக்கு இதற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. வார்த்தைகள் இன்றி தன் துணையை இருப்பை அவளுக்கு சில நிமிடங்கள் உணர்த்தி கொண்டிருந்தவன் சட்டென நிமிர்ந்து, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் வா என எழுந்து கொண்டான். என்ன எது இது, இப்படி அவசரப்படவா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை மாறி அவர் கொஞ்சம் இயல்பாகட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம் என்றால் அவனின் கையை பிடித்து தடுத்து மீண்டும் அமர வைத்தவாறே. இதில் மனமே இல்லாமல் அதற்கு சம்மதித்தவன் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை மனதில் தோன்றிய ஒரு பாரத்தோடே செய்து கொண்டிருக்க, நான் இனி அந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி என சிறு கேலியோடு அவனுக்கு மட்டுமே கேட்கும் குரலில் நந்தனை சீண்டினாள் ஸ்வரா. அதில் பல்லை கடித்தவன், இப்போவும் அதேதான் சொல்றேன், வராத என்றான் அதே போன்ற மெல்லிய குரலில் நந்தன். இதை கேட்டு அவனை போலி வியப்போடு பார்த்தவள், நிஜமாவா? அப்போ அங்கிளை எப்படி சமாளிப்பீங்க என்றாள் நக்கலாக. அது ஏன் கவலை, நான் பார்த்துக்கிறேன். உன்னை நான் எனக்கு ஹெல்ப் செய்ய எப்பவும் கூப்பிடல, நீ இருந்தாதான் எல்லாம் நடக்கும்னு நீயா நினைச்சுக்காத என வேண்டுமென்றே பேசினான். ஏதோ அவளையே இவர்கள் உதவிக்காக நம்பி இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஸ்வரா செய்யும் அத்தனை விஷயங்களையும் கண்டிருந்தவன் இப்போது இங்கிருந்து கிளம்ப இருக்கும் நேரத்தில் வேண்டுமென்றே ஏதாவது பிரச்சனை செய்ய முயல்வாள் என்று தெரிந்தே அதை பற்றி கவலைப்படாத பாவனையோடு பேசியிருந்தான் நந்தன். அதில் நிஜமாகவே நந்தனின் இத்தகைய பேச்சை எதிர்பாராமல் திகைத்தவள். அவன் அப்படி எதுவும் செய்துவிடாதே என்று தன்னிடம் கெஞ்சுவான் என்று எண்ணியே பேச்சை துவக்கி இருந்தவள் இப்போது அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் விழிக்க அவளை கவனித்திருந்தவன் உதட்டோரம் வழிந்த எல்லல் புன்னகையோடு அங்கிருந்து நகர்ந்தான். அதன் பிறகான ஏற்பாடுகளை எல்லாம் நந்தன் கவனிக்கத் தொடங்க நந்தனிடம் தைரியமாக பேசி அனுப்பிவிட்டிருந்தாலும் நேரம் நெருங்க நெருங்க மித்ராவின் முகத்தில் அந்த பதட்டமும் கவலையும் அப்பட்டமாக தெரிய துவங்கியது. அதை கவனித்திருந்த வந்தனா மித்ராவின் கைகளை இறுக பற்றியவாறு அவளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தார். அவருக்கும் மித்ராவின் மனநிலை தெளிவாக புரிந்திருந்தது. இங்கு இவர்களால் மித்ராவின் வாழ்வில் பல பிரச்சனைகள் நிகழ்ந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இவர்களை வருத்த வேண்டும் என்றோ பழிவாங்க வேண்டும் என்றோ நினைக்காமல் அவளின் வருத்தத்தை மறைத்து கொண்டு இவர்களுக்காகவே என்றெல்லாம் பார்த்து மித்ரா நடந்து கொள்ளும் விதம் வந்தனாவின் மனதில் மித்ராவின் மீதான அன்பை மேலும் உயர்த்தி கொண்டே இருந்தது. ஸ்வராவின் நடவடிக்கையிலும் மித்ராவின் நடவடிக்கையிலும் உள்ள வித்தியாசமே இவர்கள் இருவருக்கான குணத்தை அவருக்கு தெளிவாக புரிய வைத்திருக்க, மித்ராவின் வருத்தத்தில் பங்கெடுப்பது போல் அவளின் கைகளை கோர்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் வந்தனா. வார்த்தைகளால் உணர்த்தாவிட்டாலும் கூட வந்தனாவின் இந்த செயலே அவரின் மனதில் இருப்பதை மித்ராவிற்கு உணர்த்தி இருக்க, வந்தனாவின் தோளில் விழிகளை மூடி சாய்ந்து கொண்டாள் மித்ரா. அதே நேரம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தயானந்தனை அழைத்து செல்ல அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நந்தனின் நடை மித்ராவின் அருகில் சற்று தயங்கி நின்றது. அதை கண்டு எழுந்து நின்றவளுக்கும் என்ன பேசுவது என புரியாத ஒரு நிலை. நந்தனுக்கும் அப்படியே இருக்க இருவருக்கும் தனிமை கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்திருந்தார் வந்தனா. அதில் சட்டென மித்ராவை இழுத்து அணைத்து கொண்டவன், கவலைப்படாம இரு, நான் இருக்கேன் என்று மட்டும் அழுத்தம் திருத்தமான குரலில் கூறவும் அந்த வார்த்தையே அவன் சொல்ல வந்த அனைத்தையும் மித்ராவிற்கு உணர்த்தி இருந்தது. அதில் அவளும் சரி என்பது போல சம்மதமாக தலையசைத்து, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, ஏதோ மாமாவை கவனமா பார்த்துக்கோங்க, நான் இங்க மேனேஜ் செஞ்சுக்குவேன், நேரமாகுது, கிளம்புங்க என்றிருந்தாள் மித்ரா. அதை ஒரு தலையசைப்போடு ஏற்றுக்கொண்ட நந்தன் அறைக்குள் நுழைந்தான். நேராக தயானந்தனிடம் சென்று, கிளம்பலாமாப்பா என்றான் நந்தன். அவரும் தயாராகவே காத்திருந்ததனால் சம்மதமாக தலையசைத்து, போகலாம் கண்ணா என பொருட்களை எடுத்துக்கொள்ள
தந்தையை கைத்தாங்கலாக பற்றி அழைத்து செல்ல முயன்றான் நந்தன். ஆனால் அவரோ அப்படியே நின்று பின்னால் திரும்பி இவர்களுக்கு அருகில் வந்து கொண்டிருந்த ஸ்வராவை பார்த்து கைகூப்பியவர், ரொம்ப சந்தோஷம் ஸ்வரா, உன்னுடைய உதவிக்கு எல்லாம் நன்றி, நாங்க கிளம்புறோம் என்றவர் அப்படியே திரும்பி மகனை பார்த்து, எங்க கண்ணா என் மருமக, போய் கூட்டிட்டு வா, நாம கிளம்புவோம் என்றார் தயானந்தன். அதில் ஸ்வரா மட்டுமல்ல, அங்கிருந்த அத்தனை பேருமே திகைத்து போய் அவரை பார்த்து கொண்டிருக்க, முதலில் தன் திகைப்பை விடுத்து தயானந்தனை நெருங்கிய ஸ்வரா, என்ன அங்கிள் காமெடி பண்றீங்க, நான் தான் இங்கே இருக்கேனே என்றால் பெரும் காமெடியை கேட்டது போல் சத்தம் போட்டு சிரித்தவாறு, உன்னை விட என்னால காமெடி பெட்டரா செய்ய முடியாது ஸ்வரா, நீயும் என் மருமகளா நடிக்க எவ்வளவோ முயற்சி செஞ்ச, ஆனா அது பயங்கர காமெடியா தான் இருந்தது என்றார் நக்கலாக தயானந்தன். அதில் அவ்வளவு நேரம் இருந்த பொய்யான சிரிப்பு முகமூடி கழண்டு தயானந்தனை கோபத்தோடு முறைத்த ஸ்வரா, அங்கிள் என குரல் கொடுக்கவும், இதோ வெளியே வந்துடுச்சே உன் உண்மையான முகம், இதுதான் உனக்கு சரி, வேற மாதிரி நடிச்சா பார்க்க நல்லா இல்ல என்றவர் சிறு இடைவெளி விட்டு, தெரியாம அவசரப்பட்டு உன்னை என் மகனுக்கு வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்துட்டோம், நல்ல வேலை என் மகன் தப்பிச்சிட்டான் எனவும் ஓவரா பேசாதீங்க என்றால் விரல் நீட்டி தயானந்தனை மிரட்டுவது போல் ஸ்வரா. ஏய், யாரு முன்ன கை நீட்டி பேசுற என நந்தன் கோபத்தோடு இடையிடவும், அமைதியா இரு நந்து, இவகிட்ட இருந்து இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும், அன்பும் பாசமும் மட்டுமே கொடுக்க இவ என்ன என் மருமக மித்ராவா என்றார் தயானந்தன். அதுவே தயானந்தனுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என புரிய வைக்க போதுமானதாக இருக்க, இதற்கு மேல் இங்கு நிற்பதே வீண் என்பது போல அனைவரையும் ஆத்திரமான ஒரு முறைப்போடு பார்த்த ஸ்வரா வேகமாக அங்கிருந்து வெளியேறியிருந்தாள். அவ்வளவு நேரமும் தனக்குள்ளேயே உழன்றவாறு அறைக்கு வெளியே இருந்த இருக்கையில் விழிமூடி அமர்ந்திருந்த மித்ரா அப்போதே ஏதோ சத்தம் கேட்டு விழிகளை திறக்கவும் ஸ்வரா ஆத்திரத்தோடு அங்கு இருந்து செல்லவும் சரியாக இருந்தது. அதில் என்ன நடக்கிறது என புரியாமல் மெல்ல தயக்கமும் குழப்பமுமாக அறைக்குள் எட்டி மித்ரா பார்க்கவும், அங்க நின்னுட்டு என்னம்மா செய்யற, இங்க வா என கையசைத்து தன் அருகில் மித்ராவை வருமாறு அழைத்திருந்தார் தயானந்தன். அவரின் இத்தகைய செயலில் உண்டான குழப்பத்தோடு சுற்றிலும் இருப்பவர்களை பார்த்தவாறே தயானந்தனை நெருங்கியவள், ஏதாவது வேணுமா சார் என வழக்கம் போலவே கேட்கவும், இன்னும் என்னம்மா சாரு, மாமான்னு அழகா வாய் நிறைய கூப்பிடு என்றார் தயானந்தன். இதில் அதிர்ந்து விழித்தவள் பார்வையை நந்தனின் பக்கம் கேள்வியாக திருப்பவும், அவனும் விழி அசைவிலேயே அவருக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று கூறியிருந்தான். அதை நம்ப முடியாமல் பார்த்தவள் அப்போதும் இதை மற்றுமொரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வது போல வந்தனாவின் பக்கம் திரும்பி பார்க்க, அவரும் மலர்ந்த புன்னகையோடு ஆம் என்பது போல மித்ராவை பார்த்து தலையசைத்தார். அவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி கொண்டிருந்த கண்ணீர் ஆனந்தமும் சந்தோஷமுமாக மித்ராவிடமிருந்து வெளிப்படவும் சட்டென தயானந்தனின் கால்களில் விழுந்திருந்தாள் மித்ரா. என்ன கண்ணா, இன்னும் மரம் மாதிரி நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஏன் மருமகளுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையா, நீயும் கூட சேர்ந்து விழு என்று நந்தனை லேசான புன்னகையோடு தயானந்தன் அதட்டவும் அவனும் சிரித்து கொண்டே தயானந்தனின் காலில் விழுந்தான். அதே நேரம் தன் கையில் இருந்த மினுவை அவர்களுக்கு அருகில் படுக்க வைத்திருந்தார் வந்தனா. குடும்ப சகிதமாக முதல் முறையாக தன்னிடம் ஆசீர்வாதம் வாங்குபவர்களுக்கு மனமார்ந்த அன்போடு எப்பவும் இதே ஒற்றுமையும் சந்தோஷமுமா வாழணும் என்று தன் வேண்டுதலையே ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தார் தயானந்தன். அங்கிருந்த அனைவருக்கும் தயானந்தன் மித்ராவை புரிந்து ஏற்றுக்கொண்டது அளவிட முடியாத அளவிற்கான சந்தோஷத்தை கொடுத்து இருந்தாலும் கூட, எப்படி இவர் இதை கண்டுபிடித்தார் என்ற கேள்வியே அவர்களுக்கு இதைவிட அதிகமாக இருந்தது. இதில் ஆர்வம் தாங்காமல் முதலில் வந்தனாவே, உங்களுக்கு எப்படி என்ன எல்லாம் தெரிஞ்சிச்சு என கேட்டிருந்தார். அதை கண்டு புன்னகைத்தவர், இத கூட கண்டுபிடிக்க தெரியலனா அப்புறம் நான் எல்லாம் என்ன பிஸ்னஸ்மேன், ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனுக்கு அழகே அவனை சுத்தி நடக்கிறத சரியா கவனிச்சு உணர தெரிஞ்சிருக்கணும், அப்போதான் தொழிலில் முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்க முடியும் என்றார் தயானந்தன். அப்படிதான் எனக்கும் என்னை சுற்றி நடக்கிறது புரிஞ்சது. ஸ்வரா இந்த ரூமிலேயே என் கூடவே இருந்தாலும் ஏதோ ஒரு ஒட்டாத தன்மை
அவகிட்ட எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நந்தன் இதே இடத்தில் இருந்தாலும் அவன் பார்வை கூட ஸ்வரா பக்கம் போகவே இல்லை. அதே என் மருமக 5 நிமிஷம் இந்த அறைக்குள்ள வந்துட்டு போனாலும் ரொம்ப ஆர்வமா அவன் மேல மட்டும்தான் இவன் பார்வை இருந்தது. இதுதான் எனக்கு முதல் சந்தேகத்தை கொடுத்தது. அடுத்து நீங்க 2 பேரும் என் மருமகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அதை ஒரு நாளும் நீங்க ஸ்வராவுக்கு கொடுத்து நான் பார்த்ததில்லை. அதற்கடுத்து மித்ராவை பார்க்கும் போதெல்லாம் வேலைக்காரின்னு வேண்டுமென்றே ஸ்வரா அழுத்தி சொல்லிட்டு இருந்த விதம், இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நம்ம வீட்ல வேலை செய்யும் யாரையும் நாம இத்தனை முறை அப்படி சொல்லி கூப்பிட மாட்டோம். ஏதோ ஒரு வகையில நோகடிக்க நினைக்கும் போது வர்ற வார்த்தைகள் தான் அதுன்னு புரிஞ்சது. அதுக்கு பிறகுதான் இன்னும் உன்னிப்பா எல்லாரையும் கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஸ்வரா அப்படி சொல்லும் நேரங்களில் எல்லாம் மித்ரா அதுக்கு எந்த எதிர்வினையும் காண்பிக்காமல் இருந்தாலும் கூட உங்க 2 பேர் முகமும் சட்டுன்னு கோபமா மாறும். அதையும் பார்த்திருக்கேன். இதையெல்லாம் விட இன்னும் ஒன்று இருக்கு. அதுதான் என் பேத்தி. ஒரே ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட ஸ்வரா குழந்தைய அன்பா தூக்கி நான் பார்த்ததே இல்லை. நானே குழந்தைய பார்க்கணும்னு சொல்லும் நேரங்கள்ல கூட வெளியே போய் கடமையேன்னு பிள்ளைய தூக்கிட்டு வருவா. அதில் எப்போ குழந்தைய கீழே இறக்கி விடலாம்ங்கிற முகபாவம் மட்டுமே இருக்கும். அதே போலதான் என் தங்க கட்டியும் ஸ்வரா கையில் இருக்க பிடிக்காம நெளிந்து வளைந்து அழுவா. அப்படி ஒரு நாளும் மித்ரா கிட்ட குழந்தை நடந்து நான் பார்க்கல. பாந்தமா மித்ராவோட கையில அடங்கி இருப்பா. இதெல்லாம் போதாதா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க என்றார் தயானந்தன். அப்போ ஏன் நான் இவ்வளவும் தெரிஞ்சிட்டு எதுவுமே தெரியாதது போல இருந்தீங்க என்று வந்தனா குறைபடும் குரலில் கேட்கவும், நீங்க எல்லாம் என்னதான் செய்யறீங்கன்னு பார்க்கத்தான் என்று கூறி சிரித்தவர், அது மட்டும் இல்ல, எனக்கும் உள்ளேயே அடைஞ்சு இருக்குது போர் அடிக்கும் இல்ல, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணாமா என்றார் கண் சிமிட்டி சிரித்தவாறே தயானந்தன். இதில் அங்கிருந்த அனைவருமே அவருடன் சேர்ந்து சிரிக்க, ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல என மகனை குற்றம் சாட்டும் குரலில் தயானந்தன் கேட்கவும், அது அது வந்துப்பா என பதிலளிக்க முடியாமல் தடுமாறினான் நந்தன். இல்ல மாமா, நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் என நந்தனுக்கு உதவியாக மித்ரா பேசியிருக்க, பாரு இப்போ கூட உன்னை என் மருமக தான் வந்து காப்பாத்துறா. அவளை பத்தி கவலைப்படாம விட்டுட்டியே. நான் உனக்கு முக்கியம்தான். ஆனா இனி எங்களையெல்லாம் விட இவங்க 2 பேர் தான் உனக்கு எல்லா வகையிலும் முக்கியமா இருக்கணும், புரியுதா என்று நந்தனின் தலையை அன்போடு வருடியவாறே பேசியவர், சரி கிளம்பலாமா என்றார். அனைவரும் காரில் ஏறி அமர்ந்த அடுத்த நொடி எந்த வீட்டிற்கு செல்வது என்ற திகைப்பு வந்து சூழ்ந்து கொள்ள, சற்று முன் தயானந்தன் பேசியதில் இருந்து உண்மையை சொல்லிவிட்டு அவர் கையால் 2 அடி வாங்கி கொண்டாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வந்தவன், பா என திரும்பி அழைக்கவும், இன்னும் என்னப்பா யோசனை, என் மருமக இருக்க வீட்டுக்கே போப்பா. இனி அவ எங்க இருக்காளோ நாமளும் அங்கேயே இருந்துப்போம். எனக்கு எங்க இருக்கோங்கிறத விட யார் கூட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் என்றிருந்தார் தயானந்தன். இதில் மேலும் திகைத்து போனவர்களை, என்ன இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறீங்களா என்றார் தயானந்தன். ஆம் என தலையசைத்த நந்தன் அவரையே சிறு பயத்தோடு பார்த்து கொண்டிருக்க, ஜெயராஜ் வந்து என்ன பார்த்தாரு. அவர் சொல்லியே எனக்கு இதெல்லாம் தெரியும் என்றார். இதை கேட்டு திகைத்தவன், என்னப்பா சொன்னார் என்று படபடக்கவும், நீ பயப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை நந்து. அவருடைய தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டாரு. அவருடைய தவறுக்கு அவர் மகளை தண்டிக்க வேண்டாம்னு சொன்னாரு. அப்போதான் உங்க கல்யாணம் பத்தி எல்லாம் தெரிய வந்தது. ஆனாலும் நீ செஞ்சது சரியில்லை நந்து என துவங்கி தயானந்தன் மகனை திட்ட துவங்க, அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டான் நந்தன். ஜெயராஜ் வந்து தயானந்தனை சந்தித்து பேசியதே தெரியாமல் எப்படி இருந்திருக்கிறோம் என்று எண்ணும் போதே அன்று மித்ராவோடு தனியே இருந்த நினைவு நந்தனுக்கும் தன் மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டி தீர்த்ததில் உண்டான சோர்வோடு தனிமையை தேடி சென்று வந்தனாவும் அமர்ந்து விட்டது எல்லாம் நினைவுக்கு வர, ஆனால் அந்த நேரம் அறையில் ஸ்வரா இருந்தாளே என்று தோன்றவும், அப்போ ஸ்வரா என்றிருந்தான் நந்தன். அவதான் நல்லா தூங்கிட்டு இருந்தாளே, இதுல அவளை போய் எனக்கு கவலா வச்சுட்டு போனீங்க என சிரித்தார் தயானந்தன்.
அதற்கு பிறகு எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அனைத்தையும் சொல்லிவிட்டிருந்ததால் கிடைத்த பல சில திட்டுக்களையும் அறிவுரைகளையும் வாங்கியவாறு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் நந்தன். அதன் பின்னான நேரங்கள் அவர்களுக்கே உரிய வகையில் கழிய தயானந்தனின் அறிவுரையின் பேரிலும் வற்புறுத்தலின் பேரிலும் ஜெயராஜுக்கு அழைத்து பேசியிருந்தாள் மித்ரா. முதலில் ஒரு சிறு கோபத்தோடே அழைத்திருந்தவளுக்கு அவள் அழைப்பு என்று தெரிந்தவுடன் ஒரு தழதழப்போடு அவர் எடுத்து பேசியதில் மித்ராவும் உடைந்தே போனாள். ஒரு வழியாக அவர் மன்னிப்பு கேட்க, இவள் மன்னிப்பு கேட்க என அவர்களும் தவறை கோபத்தை எல்லாம் மறந்து ஒன்று சேர நேரம் கலகலப்பாக சென்றது. இதற்கிடையில் மித்ராவை தனியே தள்ளி கொண்டு செல்ல நந்தன் காலையில் இருந்து முயன்று கொண்டிருக்க அவனுக்கோ இரவு வரை அதற்கான சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. புதிதாக வந்திருந்த சொந்தங்களோடு பிஸியாக சுற்றி கொண்டிருந்தாள் மித்ரா. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தவன் சமையலறையில் இருந்தவளை அப்படியே தூக்கி கொண்டு அறைக்கு சென்றிருந்தான். அதில் உண்டான அதிர்வோடு என்ன என்று லேசான பயத்தோடு அவனை நிமிர்ந்து மித்ரா பார்க்கவும், என்னவா காலையில இருந்து எல்லாரையும் ஓடி ஓடி கவனிக்கிற, என்ன கவனிச்சியா என அவளை எந்த பக்கமும் அசைய விடாதவாறு சுவரில் சாய்த்து பிடித்திருந்தான் நந்தன். என்ன கவனிக்கலையா? சும்மா சொல்லாதீங்க. ஏதோ எல்லாமே அவங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கும் சேர்த்து தானே செஞ்சேன் என அவள் இருந்த மனநிலையில் நந்தன் சொல்ல வருவதை புரிந்து கொள்ளாமல் மித்ரா பேசிக்கொண்டிருக்க இப்போது அவளை நன்றாகவே முறைக்க துவங்கினான் நந்தன். அதே நேரம் அவனை என்ன என்பது போல மித்ரா பார்க்கவும், நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஞாபகம் இருக்கா என்றான் ஒற்றை புருவத்தை உயர்த்தி நந்தன். அதெப்படி மறக்கும் என்பது போல அவனை மித்ரா பார்த்து கொண்டே ஆம் என தலையசைக்க, குழந்தையும் இருக்கு, ஞாபகம் இருக்கா என்று இன்னும் நெருங்கி நின்று நந்தன் கேட்கவும், இப்போதும் அவனை புரியாமல் பார்த்தபடியே ஆம் என்றிருந்தாள் மித்ரா. இப்போ வர ஒரே ஒரு கிஸ் தான் செஞ்சு இருக்கேன், அது ஞாபகம் இருக்கா என்று இப்போது ஒரு மாதிரியான குரலில் நந்தன் கேட்கவும் தான் அவன் பேசுவதே புரிய சட்டென இதழை கடித்தவாறு பார்வையை தழைத்து கொண்டாள் மித்ரா. அதில் அவளின் முகத்தை ஒற்றை விரலால் நந்தன் நிமிர்த்தவும் அவனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் உண்டான நாணத்தோடு நந்தனை மார்பில் கை வைத்து தள்ளியவள் வேகமாக அங்கிருந்து ஓட முயல அவளின் திடீர் செய்கையை எதிர்பாராமல் தடுமாறியவன் பின்னால் சரிய அவனுக்கு பின்னால் இருந்த மேசை மேல் இருந்த அலங்கார விளக்கு கீழே விழுவது போல் ஆடி நின்றது. அதில் வேகமாக அதை பிடித்து நிறுத்தியிருந்தவன், ஹலோ மேடம், இத்தாலியில இருந்து வாங்கிட்டு வந்தது, ஆன்டிக் பீஸ், உடைச்சிடாதீங்க, ஏற்கனவே உடைச்ச பூஜாடிக்கே இன்னும் 12,000 பேலன்ஸ் இருக்கு என்றான் அவளை வம்பு இழுக்கும் குரலில் நந்தன். அவன் எதை சொல்கிறான் என புரிய, ஓஹோ 12,000 பேலன்ஸா என்று மித்ரா ஒரு மாதிரி குரலில் இழுத்து நிறுத்தவும், ஆம் என்று சீரியஸாக நந்தனும் தலையசைக்க, அப்போ இதையும் அந்த கணக்குல சேர்த்துக்கோங்க என்று அருகில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி அவன் மேல் வீசினாள் மித்ரா. அதில் ஐயோ அம்மா, கொலை கொலை, என்னை காப்பாத்துங்க என்று நந்தன் போலியாக அலறவும், என்ஜாய் என்று வெளியில் இருந்து தயானந்தன் குரல் புன்னகையோடு வந்தது. அதில் பா, உங்க மருமக என்ன கொடுமைப்படுத்துறா, காப்பாத்துங்க என்றான் இன்னும் சற்று குரலை உயர்த்தி நந்தன். அதற்கு பெரும் குரல் எடுத்து சிரித்தவாறே, மகனே உன் சமர்த்து என்றிருந்தார் தயானந்தன். அதன் பின் சில பல போராட்டங்களுக்கு பிறகு தனக்கே உரிய வகையில் அவளை சமாளித்து தன் கைகளுக்குள் கொண்டு வந்திருந்தான் நந்தன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கவிச்சந்திரா.